அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 29, 2024 ஆவணி 13ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்கள் மனம் என்பது ஒரு அழகிய பூந்தோட்டம் போன்றது. நேர்மறை எண்ணங்கள் என்ற விதைகளை விதைத்தால் வெற்றி என்ற மரம் வளரும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. சூரியன் உதிக்கும் போது அது உலகிற்கு புதிய ஒளியை தருகிறது. அதே போல ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய வாய்ப்புகளை தருகிறது. எல்லா வாய்ப்புகளும் நமக்கானதாக இருக்காது. ஆனால் ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்றுத்தரும். நம் கனவுகளை நனவாக்க, நம் வாழ்க்கையை மாற்ற, நம்மை நாமே மேம்படுத்த ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வோம் என்று நம்ம எல்லாம் 8 நடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முகம் வளர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் 2 பேருமே இப்போ முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பயிற்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் நினைத்து ஒவ்வொரு நாளும் இந்த செயலை செய்து தொடங்க வேண்டும். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் மனதில் எண்ணி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்ற பிரபஞ்சத்திடம் வேண்டி இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய ஆழ் மனதில் கேட்க வேண்டிய முக்கியமான முத்தான 3 கேள்விகளை நாம் கேட்டு இருக்க வேண்டும். அதற்கான பதில்களை வாங்கி இருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்கு இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3ஆவதாக, நாம்
நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான விடையை பெற்றிருக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இதில் 4ல் ஒரு பதில் நிச்சயமாக எல்லாரிடத்திலும் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? டைகர் குழுமத்தை பற்றி நீங்கள் அறிந்தவை என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ்மனம் சொல்லி அதற்கான பதிலை தரும். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இலக்கு என்ன என்பது நினைவில் வந்திருக்கும். இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் இலக்கை அடையப் போகிறோம், எட்டிவிடும் தூரத்தில் தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இலக்கை நோக்கி நம்மளுடைய அடியை எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். இலக்கை விட்டு நாம் வேறு எங்கேனும் திசை மாறி இருந்தால், மடை மாறி இருந்தால், நம்மளுடைய கவனச்சிதறல் ஏற்பட்டிருந்தால், இப்போ நம்ம ஒருநிலைப்பட்டு இல்லை நாம் இலக்கை நோக்கி பயணிக்கலாம்னு போன பாதையை விட்டு நம்ம மீண்டும் இலக்கை நோக்கி பயணிக்கலாம். இலக்கு 8 நடை பயிற்சியில் கூடுமான வரை எல்லாருடைய இலக்கும் 2 விதத்தில் தான் இருக்கும். என்னையை பொறுத்தவரை நான் அப்படித்தான் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறேன். இலக்குகளை டைகர் குழுமத்தில் 8 நடையில் நடக்கும் பொழுது நீங்கள் இலக்கு வைக்க வேண்டும் என்றால் அது 2 இலக்கு தான். ஒன்று உங்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்று உங்களுடைய பொருளாதாரம். இந்த 2 இலக்குகளை தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதன் பிறகு நீங்கள் விசுவலைசேஷனில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்டது, உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டது, இன்னும் உங்களுக்கு என்னவெல்லாம் ஆசை இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் விசுவலைசேஷனில் பண்ணலாம். ஆனால் 8 நடை பயிற்சியில் நீங்கள் இலக்கு அப்படின்னு இப்போ நான் கேட்கும்போது இந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 தான் வைக்கணும். அது நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, 2 நம்மளுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. ஸோ தொடர்ந்து நம்ம 8 நடை நடக்கும்போது நம்மளுடைய கவனம், நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரம், அதை பற்றி தான் இருக்கணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்மளிடம் இருக்கக்கூடிய ஆடியோ 2யுமே வலியுறுத்துவதாகத்தான் இருக்கும். ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும். பொருளாதாரத்தை வள்ளுவ பெருந்தகை தேவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த குரலோடு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவது தான் 8 நடை பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய எண்ணம், கவனம், நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும், பொருளாதார வசதியோடு இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம விஷுவலைசேஷனில் தான் நம்ம தனிப்பட்டு மனப்பட காட்சியாக பார்க்கணுமே ஒழிய, இப்போ நம்மளுடைய கவனங்கள் எப்பொழுதுமே என்னுடைய குரலில் இருக்கணும், உங்களுடைய நடையில் இருக்கணும். நாம் இப்போ செய்யக்கூடிய பயிற்சியானது ஆரோக்கியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கணும். முதலாவதாக நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போயிடும். அதற்கு முன்னதாக ஒரு அற்புதமான ஒரு செய்தி. கடந்த வாரத்தில் தன்னுடைய திருமண நாளை சகோதரி டைகர் ரேவதி மதன் ஃப்ரம் தூத்துக்குடி, இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டன். அவங்க தன்னுடைய திருமண நாளை கொண்டாடி இருக்காங்க. அவங்க தன்னுடைய திருமண நாளைக்கு நமது பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறாங்க. சகோதரிக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய நேரம். நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், வாழ்த்துவதற்கு நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னா முதன்மையான நபராக நம்ம செயல்படணும். இப்போ முதல் நபராகனா 4 மணிக்கு நடப்பவர்களுக்கு இப்போ சரியாக ஒரு 6-7 நிமிடத்திலே நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, நம்ம செஞ்சிடுவோம். 5 மணிக்கு நடப்பவர்களுக்கு நீங்கள் முதன்மையாக உங்கள் காதில் வாழ்த்து செய்தி அப்படிங்கிறது ஒன்று கிடைக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி அகம் மகிழ்வீர்களோ அதுபோல் நம்ம வாழ்த்தி பிறரை அதன் மூலமாக நாம் அகம் மகிழணும். இப்போது நமக்கு ஒரு பிறந்த நாள், நமக்கு ஒரு நல்ல நாள் வருகிறது அப்படின்னா அந்த நாளுக்கு எல்லோரும் வாழ்த்துறாங்க அப்படின்னா நாம் எவ்வளோ பூரிப்படைகிறோம். அந்த நாளுக்காக குழந்தைகளையெல்லாம் கவனிங்களேன். அந்த குழந்தைகளெல்லாம் தன்னுடைய பிறந்த நாளைக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம கேலியாக விளையாட்டாக அந்த குழந்தைகளை நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுதான் உண்மையான அந்த மனம் அப்படிங்கிறது குழந்தை தான். எல்லோரும் குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையை கேட்டால் அது குழந்தை. அந்த குழந்தையின் மனது போல தான் நம்மளுடைய மனதும். அப்போது குழந்தை ஈக்குவல் டு மனம் அப்படின்னு சொல்லலாம், மனம் ஈக்குவல் டு குழந்தைன்னு சொல்லலாம். அப்போ குழந்தையின் மனமாக இருக்கும்போது நமக்கு அது வெளிப்படுகிறது. கொஞ்சம் பெரியவங்களுடைய மனமாக இருக்கும்போது அது வெளிப்படலை, ஆனால் உள்ளே அது இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு செயலை செய்து விட்டீங்க, அதுக்கு எல்லோரும் வாழ்த்துறாங்கன்னா நீங்கள் ஒரு பூரிப்படைவீங்க, மனம் மகிழ்வீங்க.
அந்த மகிழ்ச்சி பிறர் நம்மளை வாழ்த்தும் பொழுது ஏற்படுகிறது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாலும், டைகர் குழுமத்தில் இருப்பவர்கள் பிறரை வாழ்த்தும் பொழுதும் அந்த மகிழ்ச்சியை நமக்குள்ளாக கொண்டு வரணும். இதுதான் சூட்சமம். பிறரை நம்ம வாழ்த்தும் பொழுதும் நம்மளுக்கு அந்த ஒரு பூரிப்பு வரணும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மனநிலை சார்ந்தது தானே. நாம் ஒரு விஷயத்தை நினச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சிறு குழந்தையில் நம்ம வந்து இருள் நேரத்தில் நம்ம வந்து தாத்தா பாட்டிகள்கிட்ட கதை கேட்குறோம் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் பயம் கலந்த கதையை ஏதேனும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் இருக்கும். இரவில் வந்து நம்ம வந்து யாரேனும் கதை சொன்னால் அப்படியே இழுத்து போர்த்திக்கிட்டு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த குழந்தையாகவே அந்த இடத்துல மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய மனதை அப்படியே அவங்க பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் தான். தாத்தா பாட்டியோட நம்ம எத்தனை வருடங்கள் தூங்கியிருப்போம். ஏன்னா ஒரு ஒரு கட்டம் தாண்டும்போது நம்ம வந்து மாறி இருப்போம். நம்ம வந்து பள்ளி சம்மந்தமாக, கல்லூரி சம்மந்தமாக அவர்களை விட்டு நம்ம வெளியே வந்திருப்போம். ஆனால் அந்த தாத்தா பாட்டியோடு நம் கதை கேட்ட அந்த இருள் நேரத்தில் அந்த பயம் கலந்த கதைகளை, ஆச்சரியமூட்டும் கதைகளை, மாயாஜாலம் நிறைந்த கதைகளை அவர்களிடம் கேட்கும் பொழுது, இரவில் இப்பயும் நமக்கு இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து கதை சொல்லுவார் அல்லவா திரு நாகேஷ் அவர்கள். அப்போது நம்மளை அறியாமலே எல்லாருமே அந்த கதைக்குள்ளாக உள்ளே போய் ஒரு பயம் கலந்த நகைச்சுவையாக அந்த கதை இருக்கும். எல்லாருக்கும் காதலிக்க நேரமில்லை திரைப்படம் நினைவுக்கு வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நாம் அந்த மனநிலைக்கு ஆட்படுகிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக தான் இந்த விஷயம். நீங்கள் உடனே நகைச்சுவைக்குள்ளே போய் அதை அப்படி அதுக்குள்ளே போக வேணாம், அப்படி வந்துடுங்க. அப்போது ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தினால் அதுவாகவே நம்மளுடைய மனம் மாறுகிறதுங்கிறத புரிந்து கொள்வதற்கு. இப்பொழுதும் இழுத்து பொருத்தி அந்த கதையை கேட்கிறோம், அந்த ஒரு ஒரு மாதிரி குழந்தைத்தன்மையாக இருக்கிறோம்னா அது நம்மளுடைய மனம் பழகி இருக்கிறது. அதே போல் பிறர் நம்மளை வாழ்த்தும் பொழுது நாம் பூரிப்படையக்கூடிய அந்த பழக்கத்தை பிறரை நாம் வாழ்த்தும் பொழுதும் நாம் கொண்டு வரணும். அதுதான் நாம் இன்னைக்கு கற்றுக்கிற வேண்டிய ஒரு செயல். பிறரை நம்ம வாழ்த்தும் போது நம்மை அறியாமலேயே அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்லரித்தல் அப்படிங்கிறது நடைபெறணும். உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, ஏதேனும் நீங்கள் வந்து ஒரு வாழ்த்து செய்தி சொல்கிறீங்க, நீங்கள் ஏதேனும் ஒரு பாராட்டுதல் சொல்கிறீங்க அப்படின்னு வைத்துக்கொள்வோமே. இப்போ நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சமநிலையில் இருக்கிறதுக்கான நோக்கத்தை நோக்கித்தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனாலும் சிலர் நீங்கள் வாழ்த்தும் பொழுது நான் என் மனதில் என்ன எண்ணுகிறேன், அந்த ஃபீல் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறத என்னுடைய அந்த மயிர்குச்சரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லரித்தலில் நானே பார்ப்பேன். ஓஹோ அப்படின்னு எனக்குள்ளே எனக்கு தோன்றும். ஸோ இது வந்து எளிதாக நம்ம வந்து யாரையாக இருந்தாலும் நம்ம கவனிக்க முடியும். அப்போது பிறர் நம்மளை வாழ்த்தும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லரித்தல் தன்மை பிறரை நாம் வாழ்த்தும் பொழுதும் ஏற்படணும். ஸோ அப்படி நம்ம வந்து அப்படியே மனப்பூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக, ஆனந்தமாக நம்ம வாழ்த்தணும். ஏதோ கடமைக்கு இந்த ஹச்பிடி அப்படின்னு போடுவாங்க நிறைய பேர். என்னடான்னா ஹாப்பி பர்த்டே. ஏப்பா அது வாயை திறந்து நீங்கள் வாழ்த்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரிந்து பிறரை நீங்கள் வாழ்த்துறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் செய்தியாக நீங்கள் வாழ்த்துறீங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்லையா, வாய்ஸ் மெசேஜில் என் குரல் சரியாக இருக்காது அல்லது ஏதேனும் ஒன்று நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் சொல்ல சொல்ல டைப் அடிக்கிறது பார்த்தீங்களா, அப்படி நீங்கள் முயற்சி செய்யலாம். உங்களுடைய எண்ணம் வார்த்தையாக அது வந்து வாய் வழியாக வெளிவரணும். அப்படி நீங்கள் வாழ்த்தணும். அப்படி நீங்கள் வந்து தட்டச்சு செய்யணும். அப்படி உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு வரணும். பிறர் இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 பேரை வாழ்த்துனேன், ஒரு 5 பேரை பாராட்டினேன், 2 பேருக்கு நான் வந்து கை குலுக்கினேன் அப்படிங்கிற பாருங்களேன். இது எவ்வளோ இது 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 நாள் வரை நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள். இதுக்கு அடுத்து நன்றியுணர்வை பற்றி நிறைய நம்ம பேசுவோம். இருந்தாலும் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, பிறரை வாழ்த்தும் பொழுது நாம் அகம் மகிழணும், நமக்கு புல்லரிக்கணும். ஸோ அப்படி ஒரு அற்புதமான மனநிலையோடு இன்றைக்கி நம்ம சகோதரி டைகர் ரேவதி மதன் ஃப்ரம் தூத்துக்குடி அவங்களுக்கு திருமண நாளுக்கு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். உங்களுடைய வாழ்த்து மலைகளை நீங்கள் சகோதரிக்கு
வழங்குமாறு அன்போடு கேட்டு, சகோதரி டைகர் ரேவதி மதன் ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப்பின் வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை உங்களோடு சேர்ந்து நானும் வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக அத்தனையும் நடந்தேறும், நிறைவேறும் அப்படின்னு சகோதரிக்கு என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை நேரம் என்னோடு கலந்து மானசீகமாகவும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது பத்தாது, தட்டச்சு செய்யணும். சகோதரியையும் அவரது கணவரையும் நீங்கள் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டு, சகோதரி டைகர் ரேவதி மதனுக்கு நம்மளுடைய வாழ்த்து மலைகளை பொழிந்து கொண்டு தொடர்ந்து நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஆடியோவை கேட்க போயிடும். இந்த ஆடியோ அப்படிங்கிறது இந்த பேச்சாளரை நிறைய நேரங்களில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஏன் நம்மளுடைய டைகர் கிளப்லேயே நிறைய முறை நம்ம இவருடைய ஆடியோவை ஒளிபரப்பி இருப்போம். இவருடைய ஆடியோவில் அவர் பேசக்கூடிய செய்தி அப்படிங்கிறது ஒரு 5 நிமிடங்கள் அப்படின்னா அவர் கொட்டக்கூடிய விஷயங்கள் 500 இருக்கும். ஒன்று கேட்டு ரசிக்கிறதுக்குள்ளே அடுத்த விஷயத்தை சொல்லிவிடுவார். அதை கேட்டு ரசிப்பதற்குள்ளாக அடுத்துன்னு அவர் ஒரு பெரிய இப்போ உங்களுக்கு ஒரு இடி முழக்கத்தோடு கூடிய ஒரு மின்னல் வெட்டோடு கூடிய ஒரு அடைமழை பொழிய போகிறது. அந்த மாதிரி கொட்டி தீர்த்துட்டு போவார். ஆனால் நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு சேகரித்து நான் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அதற்கான விளக்கத்தை தருகிறேன். இப்பொழுது வாருங்கள், சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவங்க அனுப்பி வச்ச அந்த ஆடியோவை கேட்க போயிடும். அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும். ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் உள்ள இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கேட்டு, இப்போ வாங்க அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இருக்கிறத அனுபவிக்க பேர் தான்டா வாழ்க்கை. அது எங்க சைடு மின்னல் வெளிச்சத்தை பார்க்க முடியலன்னு வருத்தப்படாத. குறைஞ்சபட்சம் ஜன்னல் வெளிச்சமாவது நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னு சந்தோஷப்படு. எங்க தோட்டத்துல பட்டாம்பூச்சியே வரமாட்டேன்னு கவலைப்படாத. நம்ம சமயக்கட்டில கரப்பாம்பூச்சி இல்லாம இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷப்படு. நான் பால்கனில நிக்க முடியலன்னு வருத்தப்படாத. தெருவில் நிக்காம கடவுள் வச்சுக்கிறான், அது வரைக்கும் சந்தோஷப்படு. சார் வாழ்க்கைனா என்ன சார்? ஒரு டாக்டர் கிட்ட போய் வாழ்க்கைனா என்னன்னு கேளுங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் வாழ்க்கை, தப்புன்னு முடிச்சிடும். ஒரு சன்னியாசிட்ட போய் வாழ்க்கைனா என்னன்னு கேளுங்க. வெந்ததை தின்கிறோம், விதி வந்தால் சாகுறோம் அவன். ஒரு நடிகன் தவி வாழ்க்கைனா என்ன கேளுங்க. சார் மார்க்கெட் இருந்தா மேக்கப் இல்லைன்னா பேக்கப் அவன். ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் வாழ்க்கைனா என்னன்னு கேளுங்க. முதல்ல எலெக்ஷன் அப்புறம் கலெக்ஷன் அவன். என்ன மாதிரி டீச்சர் போய் கேளுங்க வாழ்க்கைனா என்னன்னு. டிஓ வந்தா திண்டாட்டம், டிஏஆர்னா கொண்டாட்டம் நம்ம. அப்போ வாழ்க்கைனா உண்மையிலே என்ன? எங்கேயோ இருக்கிறத தேடி போறது வாழ்க்கை இல்ல சார். அன்றாடம் வாழ்க்கையில் சின்ன சின்ன அனுபவங்கள் வருகிறதே, அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதுதான் வாழ்க்கை. எல்லாரும் சொல்றாங்க நாங்க எதுக்காக ஓடுறோம்? குடும்பத்துக்காக ஓடுறோம், பிள்ளைங்களுக்காக ஓடுறோம் சொல்லுவான். குடும்பத்துக்காக ஓடுகிறேன் என்று சொல்லவர்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் அந்த அவசரத்தில் குடும்பத்தை விட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உன் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு போடணுங்கிறது முக்கியம் தான்டா. அதோட முக்கியம் உன் புள்ள கூட உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்லையா? நாளைக்கு உன் பிள்ளைக்கு வாங்குகிற சிம்மாசனம் இருக்கட்டும், இன்றைக்கு உன் பிள்ளை தொட்டிலை ஆட்டுவதற்கு நீ தேவை என்பதை மறந்து விடாது. சில பேர் ஓடிட்டு தான் எதுக்கு இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம்னு நினைக்கிறான். நிறைய பேருக்கு தொடங்கிட்டு சில பேர் முடிக்க முடியாம இருக்கிறான். இந்த டிவி சீரியல்லாம் பாத்துக்கிறீங்களா? 500 வாரம் 600 வாரம் தொற்று முடிக்க தெரியாம முடிச்சு நிற்பான். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்கறேன், என்ன சீரியல் முடியலையானா? அது ஆமா சார் முடிக்கணும், எங்க தொடங்கணும் எப்படி தொடங்கணும்னு தெரியல, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலன்னா. நான் உடனே ஒரு ஐடியா சொன்னேன், அதெல்லாம் கவலைப்படாதரா, ஒரு சீரியல் முடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதுல வர ஒரு கேரக்டர் கதையை முடிச்சிடணும். ஒரே வாரத்தில் சீரியல் முடிச்சிட்டான். எந்த கேரக்டர் கதையை முடிச்சிங்கன்னு கேட்டேன். சார் எந்த கேரக்டர் கதையை முடிக்கிறதுன்னு தெரியல, பேசாம டைரக்டர் கதையை முடிச்சிட்டோம்ட்டான். நமக்கு சார் நம்ம வாழ்க்கையில திருப்தி, நம்ம வேலையில திருப்தி, நம்ம சார்ந்து இருக்கிற ஊர்ல திருப்தி, நமக்கு கிடைச்சிருக்கிற அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில திருப்தி அடைகிற பழக்கம் கிடையாது. இப்ப கண்ணாடி முன்னால நிக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறான்? இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சவுப்பா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முடி, இப்படி நினைக்கிறான். எல்லாம் நினைக்கிறானா இல்லையா?
கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்றான். இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படிதான் இருந்துட்டோமே, அதுக்கப்புறம் இப்படி இருந்துக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லவா? மனிதன் என்று சொல்கிறார்கள். இப்போ கீழே பாதம்ன்றான். நான் ஒரு அடி எடுத்து வச்சா மலையினுடைய அடிவாரத்தை அடின்றோம். அப்புறம் அடுத்தது கால். உடம்ப 4 துண்டா போட்டா இது கால் பகுதி, அதனால இது கால். கீழே விழுந்த உடனே முதல்ல முட்டுது, இது முட்டி. அப்புறம் இது அரை. உடம்ப பாதியா வெட்டினா இது அரை. இந்த அறையில கட்டுற கயிறுக்கு பேர் தான் அரை நான் கயிறு. அததான் நம்மால் அண்ணா கவரும்ட்டான். இந்த அறையையும் இந்த காலையும் தொடுக்கிற பணியை செய்வதால் இது தொடை. அதுக்கு மேல வயிறு. வர்றதெல்லாம் கொஞ்ச நேரம் இங்க இருக்குது. வா இரு, அதனால இது பேர் வயிறு. இது கழுத்து. இந்த உடம்பையும் இந்த தலையும் இழுத்து கட்டி வச்சிருக்கு கழுத்து. இது முடி. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை தோட முடி, அதனால இது பேர் முடி. கடவுள் கச்சிதமா தான் நம்மளை பற்றிக்கிறான். நாம தான் அவனுக்கே கரெக்ஷன் சொல்லி உட்காந்து. இப்போ எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ரைட்டு, நீங்க சொல்றது ரைட். அப்ப நாங்க முன்னேறக்கூடாதா? நாங்க முன்னேறணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையா? நாங்க வாழ்க்கையில் இப்படியே இருக்கணும்ன்றியா, அப்படியே பிறந்த மாதிரி இருக்கணும்ன்றியா, வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதான்னு கேட்பாங்க. முன்னேறணும் தான். பயணப்படுவது வேறு, பதட்டப்படுவது வேறு. ஒன்றை நோக்கி பயணப்படுவது என்பது, அதுக்காக பதட்டப்படுவது என்பது வேறு. வாழ்க்கையில என்ன சார்? நல்ல வீடு எது? நல்ல வாழ்க்கை எது? கடன், பகை, நோய், இந்த மூன்றும் எவன் வீட்டில் இல்லையோ அது நல்ல வீடு. கடன் வரக்கூடாது, என்ன பண்ணணும்? நல்லா உழைக்கணும். பகை வரக்கூடாது, என்ன பண்ணணும்? எல்லாரையும் நேசிக்கணும். நோய் வரக்கூடாது, என்ன பண்ணணும்? சாப்பிடுறதுக்கு முன்னால யோசிக்கணும். பதட்டப்படுற அவசரத்துல என்ன ஆயிடுது? நீங்க ஆளா பறக்கிறதுனால உங்களுக்கு கடன் வருகிறது. கடனை அடைக்க முடியாதனால் பகை வருகிறது. ரெண்டுத்தையும் நினைச்சு நோய் வருது. இதெல்லாம் தேவையா? என்னைக்கோ நடக்கிற பளபளப்புக்காக போய் அன்னாட வாழ்க்கையில் இருக்கிற கலகலப்பு எழுந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். நான் பெருசா சாதிக்கணும் ஒண்ணு வேணாம் சார். மழை பெஞ்சிச்சு மெட்ராஸ்ல, பெருசா பங்களா கட்டினான். 10 வருஷமா பக்கத்து வீட்டுல இருந்தவன மொட்டை மாடில மீட் பண்ணிக்கிறான். ஹலோ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நானும் இங்கதான் இருக்கிறேன். நீ 10 வருஷமா பக்கத்து வீட்டுக்காரனே தெரியாம வாழ்க்கை என்ன வாழ்க்கை? என்ன பெரிய வாழ்க்கை? யோசித்து பாருங்க. எங்கேயோ போய் சம்பாரிச்சு பாஸ்புக்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டி இங்க ஒரு வீடை கட்டிட்டு அதுல வசிக்க முடியாம அந்த வீட்டை பேஸ்புக்ல பார்த்து உட்காந்துக்கிறான். இது தேவையா? யோசித்து பாருங்க சார். நாளைய பற்றி நம்பிக்கை தான் வாழ்க்கை அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளைய பற்றிய மர்மமும் வாழ்க்கை. சார், நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இன்றைக்கு வாழ்க்கை நிஜம். நமக்கு சில விஷயங்கள் உண்மையே தெரியாது, தெரியக்கூடாது, தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் மீசை முளைக்கிறது ஆணுக்கு தெரியாது, ஏன் பெண்மை பூக்கிறது பெண்ணுக்கு தெரியாது, ஏன் பற்கள் முளைக்கிறது மடலைக்கு தெரியாது, ஏன் மரணம் அழைக்கிறது முதுமைக்கு தெரியாது, ஏன் மனிதன் அழுகின்றான் கடவுளுக்கு தெரியாது, கடவுள் எங்கு இருக்கின்றான் மனிதனுக்கு தெரியாது, எல்லாமும் எல்லாருக்கும் எப்போதும் தெரியாது, என்றாலும் வாழ்கின்றோம் ஏனென்று தெரியாது. சார், மகிழ்ச்சினா என்ன? மன நிறைவுனா என்ன? இப்ப நீங்க எல்லாரும் கை தட்டுறீங்கல்ல, இது மகிழ்ச்சி. இப்ப இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது அந்த பட்டிமன்றம் போனோம், நல்ல விஷயம்லாம் சொன்னாங்க, கரெக்ட் தான், அவங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆமாமா அதை நான் கூட அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அது மனநிறைவு. இந்த மகிழ்ச்சி மறைஞ்சிரும், ஆனா அந்த மனநிறைவு நிலைக்கும். ஆகவே கடவுள் எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல, இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, இது போதாதா? இந்த வாழ்க்கை வச்சு மேல திருப்பி திருப்பி வாழ்க்கை கொடுப்பாரு. இப்ப கல்யாண மாலை இருக்குது, ஒருத்தர் வராரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு, போயிட்டு அதுல இருந்து அவர் வாழ்க்கை வந்து அதை விட்டுட்டு நான் கல்யாண மாலைக்கு ரெகுலர் கஸ்டமரா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? அவரு ரெகுலரா வந்தாலும் தப்பு, இவரு ரெகுலரா பண்ணி வச்சாலும் தப்பு. எதுக்கு ரெகுலரா பொண்ணு கேட்டா? இப்ப உங்க யாரையாவது மேடையில கூப்பிட்டு உங்ககிட்ட எல்லாம் என்னென்ன இல்லைன்னு சொல்லுங்க, கடகடன்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. என்னென்ன இருக்குன்னா கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவீங்க. ஏன்னா இல்லாத விஷயங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிற நாம் இருக்கிற விஷயங்களை இழந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. எனவே கனவில் வருகிற ஆப்பிளை விட கையில் இருக்கிற நெல்லிக்காய் நிஜம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்கு தெரியும். இந்த 21 நிமிடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஸோ இப்போ நம்ம எல்லோரும் தொடங்கின திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்ள போகிறோம். தண்ணீர் பருகுதலை பற்றி ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். அதனால் நினைவோடு பருகுங்க. எல்லா நாளும் மறந்துடுவோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நாம் எதை அதிகமாக பழகி இருக்கிறோமோ அதுதான் நமக்கு முன்னே வந்து நிற்கும். அதனால தான் நினைவூட்டலில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தாய் தந்தையர்களை வணங்கணும், குருமார்களை வணங்கணும்னு சொல்கிறது சில நேரங்களில் நம்ம மறந்துட்டு வந்து நிற்போம். ஏன் அப்படின்னா
நம்ம ஆதி காலத்திலேருந்து அப்படி செஞ்சுருக்க மாட்டோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த பழக்கத்தை இப்போயே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து இயல்புலையே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க எல்லா விஷயத்தையுமே. டைகர் குழுமத்தை நம்ம ஏன் இது ஒரு குடும்ப பேக்கேஜாக நம்ம வந்து இதை தயாரிச்சிருக்கோம், இது வந்து இளைஞர்களுக்கானதா, இது வந்து முதியவர்களுக்கானதா, இது வந்து குழந்தைகளுக்கானதா, இது ஆண்களுக்கானதா, இது பெண்களுக்கானதா, இது ஏழைகளுக்கானதா, இது பணக்காரனுக்கானதா, இது பொதுவாக மனிதனுக்கானது அப்படின்னு தான் நம்ம ஏன் படைத்திருக்கிறோம் அப்படின்னா, எல்லாரையும் ஒன்றிணைப்பது, எல்லாருக்கும் உதவுவது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அது நீங்கள் இதை கொண்டு போய் உங்கள் குழந்தைகள்கிட்ட சேர்க்கணும். டைகர் குழுமத்தில் அவங்கள சேர்க்கணும். அப்படி ஒருவேளை நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா இந்த விஷயங்களை கொண்டு போய் அவர்களிடத்தில் சேர்க்கணும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சேர்க்கணும், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு இயல்புலேயே வரணும். நம்ம நினைவூட்டி இப்போ தண்ணீர் பருகும்போது நினைவூட்டவும், ஆமாம்ல இப்படி தானே குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் உங்களுடைய சாப்பாட்டில் நான் வந்து சொல்லணும். இடையில இந்த பேஸ்ட் விளம்பரத்துக்கு சொல்லுவாங்கல்ல அல்லவா, திடீர்னு பாத்ரூமை உடச்சிக்கிட்டு வந்துட்டு உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுபோல் சாப்பாட்டு அறையை உடச்சிட்டு வந்து நான் கேட்டால் தான் உங்களுக்கு நினைவுக்கே வரும். எல்லாருமே மறந்துடுவோம். ஏன்னா நம்ம சிறு பிள்ளையிலேருந்து அந்த பழக்கத்தில் நம்ம பழகி இருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நினைவூட்டலில் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் பருகும்போது நான் நினைவூட்டி கொண்டே இருப்பேன். ஸோ தண்ணீரை நிறுத்தி நிதானமாக ரசித்து ருசித்து பருகணும். இதுக்கு அன்றைக்கி ஒரு சகோதரர் வந்து ஒரு ஆடியோவில் எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நீங்கள் தண்ணீர் பருக சொல்கிறீங்க, நிதானமாக பருக சொல்கிறீங்க, 2 வாய் நீர் பருக சொல்கிறீங்க, 1 வாய் நீரை வந்து 3 முறை பருக சொல்கிறீங்க, 30 20 30 50% நீர் அப்படிங்கிற ரேஷியோவில் பருக சொல்கிறீங்க, இதெல்லாம் சரி, எவ்வளோ நேரத்தில் நான் இங்கே பருகணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். இது ஒரு அற்புதமான கேள்வி தான். உடனே எல்லாருமே ஆமாம் இல்லைன்னு தலையாட்டிக்கிட்டு இருப்பீங்க. எவ்வளவு நேரத்தில் பருகணும் அப்படின்னா அது கூட உங்களுக்கு கவனத்தில் இருக்கக்கூடாது. நேரங்கிறது கூட உங்களுடைய மனதில் இருக்கக்கூடாது. இப்போது சில பேர் இல்லை, அதை நாங்கள் பழக்கப்படுத்தணும், பழக்கப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத நான் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறேன், ஆனால் நீங்கள் ஒரு தோராயமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இப்போது நம்ம 1 வாய் நீர் எடுக்கிறோம். அந்த 1 வாய் நீரை நீங்கள் அரை நிமிடம் பருகணும். அரை நிமிடம் அப்படின்னா 2 வாய் நீரை எடுத்தீங்க அப்படின்னா 1 நிமிடம் பருகணும். ஸோ தண்ணீர் பருகுதல் 2 வாய் நீர் அப்படிங்கிறது எல்லாருமே 2 வினாடிகளில் செய்யக்கூடியதை நம்ம 1 நிமிடம் செய்யணும். இதை வந்து ஒரு பழக்கமாக மாற்றுங்க. இது இந்த இடைவேளையில் மட்டும்தான். அதற்காக நீங்கள் வந்து எப்பொழுதும் தண்ணீர் பருகக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் இப்படி தான் பருகணுமான்னா, ஏன்னா நம்ம அப்போது அமர்ந்த நிலையில் பருகுவோம். நீங்கள் நின்ற நிலையில் பருகுனா இது ஒரு பழக்கமாக மாற்றுங்க. நின்ற நிலையில் பருகும் பொழுது நீங்கள் அரை நிமிடம் 1 வாய் நீரை பருகணும். அதாவது நீரை வாயில் ஊற்றுறதுல இருந்து 30 வினாடிகள் அப்படிங்கிறத பாருங்கள். வேணால் இப்போ கூட ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் 2 வாய் பருகிருப்பீங்க, 3வது வாய் நீராக எடுத்துக்கிறங்க. ஸோ நானுமே என்னுடைய வினாடி முல்லை வந்து தட்டி வச்சுக்கிறேன். ஸோ இந்த வினாடி முள் அப்படிங்கிறது 30 வினாடிகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல் வாய் நீரை உள்ளே ஊற்றுறோம். வாயில் கிட்டத்தட்ட ஒரு 75% அளவுக்கு நீரும் 25% அளவுக்கு இடைவெளியும் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான் நீர் பருகி இருக்கணும், உள்ள வாய்க்குள்ளே ஊற்றி இருக்கணும். இப்போது அதில் அந்த 75% நீரை 100% நினச்சிக்கிறோங்க. 100ல் நாம் இப்பொழுது 50% நீரை பருகணும். அதாவது வாய்க்குள்ளே உள்ள நீரை பாதியாக ஒரு 50% நீரை பருகிடுறோம். மீதம் நம்மளுடைய வாயில் 50% நீர் இருக்குது. அதில் நாம் நல்ல அன்னம் கன்னம் எல்லா இடமும் படும் பண்ணம் நம்ம வச்சுட்டு 30% நீரை பருகிறோம். அந்த பருகிறோம்னா டபக்குன்னு முழுங்கக்கூடாது. அந்த நீர் உள்ளே இறங்குவதை கவனிக்கணும். அதனுடைய சுவையை நாம் அறியணும். நம்மளுடைய வாயில் இருக்கும்போது அந்த நீருடைய தன்மை எப்படி இருக்கிறது, அதனுடைய தட்பவெப்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போது நம்ம 3வது நம்ம வாயில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 20% நீரை பருகணும். இப்போது 30 வினாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரை நிமிடம் அப்படிங்கிறது நடந்தேறி இருக்கிறது. இதே போல் நீங்கள் அரை நிமிடமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த அரை நிமிடம், இந்த நொடியை பார்க்கறது, அந்த கவனத்தையெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் வைத்துக்கொள்ளக்கூடாது. இது பழக்கமாக்குறது வரை அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக விடை கிடைத்திருக்கும். ஆனால் அந்த கேள்வி கேட்டு நிறைய நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கி தான் அதற்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது நீர் பருகி முடித்தவங்க இப்போ கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா,
நம்ம ஒரு ஆடியோ கேட்டோம் அல்லவா, அந்த ஆடியோவில் ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னார் அல்லவா, அந்த நிறைய விஷயங்களில் உங்களுக்கு எது நினைவில் இருக்கிறது? அது நிறைய சொன்னார், எனக்கு எதை சொல்கிறதுன்னு தெரியலேன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் தொடங்கும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார். இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னார். இருக்கிறத அனுபவிக்கிற பேர் தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னார். இது போல் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் எது உங்களை கவர்ந்தெழுத்தது, அதை நீங்கள் 1 2 கூட பட்டியலிடலாம், இல்லை நிறைய தெரியும்னாலும் நிறைய சொல்லலாம். ஆனால் ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படி உள்ள வந்து ஆஹா ரொம்ப அற்புதமாக இருக்கேன்னு சுருக்குன்னு நமக்கு ஒரு நமக்குள்ளாக அது உள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த பதிவு செய்யப்பட்டதை வெளிப்படுத்துங்கள். ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் அவர் சொன்னார். அதில் எது உங்களுக்கு ஏற்புடையதாக, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக, உங்கள் மனதில் பதிவு செய்யும்படியாக அமைந்தது அப்படிங்கிறத தான் நீங்கள் கருத்து பெட்டியில் பதிவிட போகிறீங்க. இப்போ கருத்தை பதிவிட்டு கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய அதாவது 42 நிமிட நடைக்காரர்கள்லாம் வாங்க, நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வியில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து அந்த ஆடியோ ஒலிக்கப்பட்ட அந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட அந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஐயா திரு அருள் பிரகாஷ். நிச்சயமாக இவருடைய குரலை நீங்கள் கேட்கவுமே இவரை எங்கேயோ கேட்டிருக்கோமே பார்த்துருக்கோமேன்னு தோணியிருக்கும். ரொம்ப அற்புதமாக நகைச்சுவையாக, ஆனால் நறுக்கு தெரித்தால் போல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு அப்படி பதிச்சு விட்டு போயிருப்பார். அப்படி தான் அவர் தொடங்கும் பொழுது அவருடைய அணி எந்த பக்கம் பேசுகிறதுங்கிறத சொன்னார். இருக்கிறத அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னார். எல்லாரும் மின்னலை எனது கண்ணால் பார்க்க முடியவில்லையே, ஜன்னல் வைத்த வீட்டில் நம்ம இருக்கோம்னு பெருமைப்பட்டுக்கொள். பட்டாம்பூச்சி எனது தோட்டத்தில் வரவில்லையே அப்படின்னா, கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வரலையே, அதை நினச்சி பெருமை கொள் அப்படின்னார். இப்படி வரிசையாக பால்கனியில் நான் வந்து நிற்க முடியலைன்னா தெருமுனையில் நம்மளை கடவுள் நிறுத்தலையே, அதை நினச்சி நீ சந்தோஷப்படு அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து நமக்கு கொடுத்தது எல்லாம் சரிதான் அப்படின்னு எண்ணிக்கொள் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னார். ஆனால் வாழ்க்கைனா என்னன்னு கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த துறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சொன்னார். வாழ்க்கைனா ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு. அதே நேரம் ஒரு சன்னியாசியிடம் போய் சொன்னால் வெந்ததை திம்போம் விதி வந்தால் சாவோம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நடிகர்கிட்ட போய் சொன்னால் மார்க்கெட் இருக்கிறது வரை மேக்கப்பு, இல்லைன்னா பேக்கப்பு அப்படின்னு சொல்லுவாருன்னு சொன்னார். அதே நேரத்தில் அரசியல்வாதியிடம் போய் கேட்டால் எலெக்ஷன் முடிஞ்சால் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது டிஓ வந்தால் திண்டாட்டம், டிஓ வந்தால் கொண்டாட்டம்னு அவர் தன்னை ஒரு ஆசிரியராக டீச்சராக இருந்து சொன்னார். ஸோ இந்த மாதிரி அந்தந்த துறை சம்மந்தப்பட்டவர்கள் அவ்வாறாக வாழ்க்கையை பார்ப்பார்கள் அப்படின்னு. இது நான் நிறைய முறை அன்னைக்கு கூட வந்து வீணையையும் விறகு வியாபாரியையும் சொல்லியிருந்தேன். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒரு ஆசிரியர் தான், அவர் வந்து ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது செய்கிறாரு. தன்னுடைய குழந்தை வந்து சமீபத்தில் வேறு ஊருக்குலேருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றம் செய்து பள்ளியில் சேர்த்து விட்டார். பள்ளியில் சேர்த்து விட்டு அந்த பள்ளி பெரிய பள்ளிக்கூடமாமே அப்படின்னு நான் கேட்க, அதற்கு அவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது, பெரிய பள்ளிக்கூடம் பிரபா, அந்த கிரவுண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர் இருக்கும் அப்படின்னு. அப்போ எனக்கு அருகில் இருந்தவர் சொல்லிட்டார், அங்கேயும் போய் அந்த ரியல் எஸ்டேட்டை தான் நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டார். ஸோ அது இயற்கை இயல்பு, அவரவர்கள் துறைப்படி தான் அதை தான் பார்ப்பாங்க. ஒரு இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே ஒரு 3.5 ஏக்கர் நிலத்தை வந்து கிரவுண்டாக போட்டு வச்சுருக்கிறானுங்கன்னு அவருக்கு எண்ணம் தோன்றியதாக அவரை நாங்கள் எல்லாரும் அந்த இடத்துல கேலி செய்தோம். ஏன்னா இயல்பு இயற்கைங்கிறது அவரவர்கள் துறையில் தான் அவரவர்கள் அதை பார்ப்பாங்க. ஸோ இப்படி அவர் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொன்னார், முக்கியமான விஷயம். ஸோ எல்லோரும் குடும்பத்துக்காக ஓடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விட்டு ஓடுகிறார்கள். ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து அவர் சொன்னார் அற்புதமான ஒரு விஷயம், நாளைக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் அமைத்து கொடுக்க போகிற சிம்மாசனத்தை விட இன்றைக்கி அந்த குழந்தை படுத்திருக்க தொட்டிலை நீங்கள் ஆட்ட வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார்.
ஸோ நிறைய பேர் ஓடிட்டு எதுக்கு ஓடியாந்தோம்னே தெரியாமல் மறந்துட்டோம். இது நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். ஸோ அப்புறம் நிறைய பேர் தொடங்கிட்டு அதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்தார். அந்த ஒரு டைரக்டர் அந்த மெகா சீரியல் அதெல்லாம் நிறைய தொடங்கிட்டு எதில் போய் முடிக்க போகிறோம்னு தெரியாமல் டப்புன்னு முடிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவையாக சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார். இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு செயல். கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு அந்த திருப்தி அப்படிங்கிறது மட்டும் அடையவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன அப்படின்னா, கொஞ்சம் நம்ம வந்து உயரமாக இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் நம்ம வந்து கலராக இருந்திருக்கலாம், கொஞ்சம் முடி அப்படின்னு இந்த திருப்தி அப்படிங்கிறது யாருக்குமே வாழ்க்கையிலையும் சரி, அவங்களுடைய வேலையிலையும் சரி, அவங்களுடைய ஊரையும் சரி, அவங்களுடைய பிறப்பெல்லாம் நிறைய பேர் வந்து திருப்தி அடையாமல் தான் இருப்பாங்க. ஆனால் கடவுள் நம்மளை வந்து அற்புதமாக படைத்திருக்கிறான்னு நினச்சி நீ திருப்திப்படணும், சூப்பரான வாழ்க்கையை கொடுத்துருக்குறான்னு நீ திருப்திப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு தத்துவத்தை அந்த இடத்துல சொன்னார். அதன் பிறகு இந்த அடி பாதம், அந்த பாதத்தை வந்து அடின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு அடி ஈரடின்னு சொல்கிறோம். ஸோ மலையின் அடிவாரத்தை அடிவாரம்ங்கிறோம் அப்படிங்கிறத வரிசையாக சொன்னார். ஸோ அதுக்கடுத்து கால் அப்படின்னு சொன்னால் அதை நம்மளை வந்து 4 துண்டாக எடுத்தோம்னா அதில் கால் துண்டு அப்படிங்கிறது காலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அறை அப்படிங்கிறது சரியாக சரிபாதிக்கு பெயர் அறைன்னு சொல்லுவோம். அந்த அறையை தான் வந்து அந்த இடுப்பில் வந்து கயிறு கட்டும்போது அதை அரஞ்ஞான் கயிறுன்னு சொன்னோம். அதை வந்து அருணா கயிறுன்னு சொல்லிட்டாங்கன்னு நகைச்சுவையாக சொன்னார். அப்புறம் இந்த தொடை, உடவுளோடு இந்த கால் தொடக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அதற்கு பெயர் தொடை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வயிறு, எது வந்தாலும் வா இரு அப்படின்னு சொல்லுது, அதனால் அதுக்கு பேர் வயிறு அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த கழுத்து அப்படிங்கிறது இந்த உடலோடு அந்த தலையை இழுத்து கட்டுவதால் அதுக்கு பேர் கழுத்து அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் முடினா முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கே நிறைய பேர் கரெக்ஷன் சொல்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். கடவுளுடைய படைப்பில் நம்ம எப்படி கரெக்ஷன் சொல்ல முடியும்? ஸோ நம்மளை வந்து இப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னா அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு உடனே நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஓ, இப்படியே இருந்து விடுவது தான் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களா, முன்னேறக்கூடாதா அப்படின்னா. அப்போது ரொம்ப அற்புதமாக சொன்னார். பயணப்படுவது வேறு, பதட்டப்படுவது வேறு அப்படின்னு சொன்னார். பயணப்படுறது அப்படிங்கிறது வேறு விஷயம். பதட்டப்படுறது, நிறைய பேர் பயணத்துக்கே பதட்டம். ட்ரெயினை பிடிக்கணும், ஃப்ளைட்டை பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி படபடன்னு போய் நிற்பாங்க. ஏன் ஒரு அரை மணி நேரம் முன்னதாக எழுந்திருந்தால் எல்லா விஷயத்தையும் செய்திருந்தால் ஏன் அந்த படபடப்பு வரப்போகிறது? ஆனால் அந்த பயணம் மட்டும் இல்லை, வாழ்க்கை பயணத்தை நிறைய பேர் படபடப்போடு தான் செய்கிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை சொன்னார். கடன், பகை, நோய் அப்படிங்கிற அந்த 3 விஷயம் சொன்னார். ஸோ இது இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு கடனை இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா உழைத்தால் போதும் அப்படின்னு சொன்னார். கடன் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். பகை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். பகை இல்லாமல் இருக்கணும்னா நேசிக்க வேண்டும். நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டும்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னாலும் அது ஆனால் உண்மையான ஒரு சொல். யோசிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது நாம் படபடப்பு இல்லாமல் கடன் தாங்க பகையை கொண்டு வரும், பகையும் கடனும் சேர்ந்து நோயை கொண்டு வரும்னு அற்புதமான தத்துவத்தை சொன்னார். ஸோ நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, கடன் அப்படிங்கிறது அன்பை முறிக்கும் இல்லை, இது வந்து உடலையே முறிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த இடத்துல சொன்னார். ஸோ அப்புறம் இந்த சென்னையில் பக்கத்து வீட்டுக்காரவங்களே மொட்டை மாடியில் அந்த மாதிரியான வெள்ள காலங்களில் தான் பார்த்து பேசிக்கிடுவாங்கன்னு நகைச்சுவையாக சொன்னார். ஸோ பேங்க் புக்கில் வந்து பாஸ்புக்கில் வந்து நிறைய பணத்தை சேகரிப்பதற்காக சேகரித்து வீடு கட்டி அந்த வீட்டை ஃபேஸ்புக்கில் எங்கேயோ ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற நிறைய சொன்னார். அப்புறம் அந்த நாளையை பற்றிய மர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம், நிச்சயமாக அது மர்மமாக இருந்தால்தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை விடுத்து நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா அது தவறாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீசை ஏன் வருகிறது அப்படிங்கிறது ஆண்மைக்கு தெரியாது, பெண்மை ஏன் பூக்கிறது என்பது பெண்மைக்கு தெரியாது, பற்கள் ஏன் முளைக்கிறது குழந்தைக்கு தெரியாது, மரணம் ஏன் வருகிறது முதுமைக்கு தெரியாது, மனிதன் ஏன் அழுகிறான் கடவுளுக்கு தெரியாது, கடவுள் எங்கே இருக்கிறான் மனிதனுக்கு தெரியாது அப்படின்ட்டு எல்லாரும் எல்லாத்துக்கும் எப்போதும் எதுக்குன்னு தெரியாது, ஆனால் என்றாலும் வாழ்கிறோம் ஏனென்று தெரியாதுன்னு சொன்னார். எல்லாமும் எல்லாருக்கும் எப்போதும் தெரியாது, என்றாலும் வாழ்கின்றோம் ஏனென்று தெரியாது அப்படின்னு குறிப்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் மகிழ்ச்சிக்கும்
மனநிறைவுக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். மகிழ்ச்சி அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லோரும் கைதட்டுறீங்க சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டைகர் குழுமத்தில் நித்தம் ஆடியோ கேட்குறோம், எல்லோரும் கமெண்ட் பண்ணுறோம். அந்த கமெண்ட்டை தான் நான் கைதட்டல்னு நினப்பேன். அதுதான் மகிழ்ச்சின்னு அவர் சொல்கிறாரு. அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இப்பொழுதுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு அந்த இடத்துல கிடைச்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதை பின்தொடர்கிறோம், அதன் விளைவாக நம்ம வந்து நன்றாக இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு பெயர் தான் மனநிறைவு அப்படின்னு. டைகர் குழுமத்தில் கைதட்டுறது, கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி குறைவாக இருந்தாலும், ஆனால் மனநிறைவு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏற்படுகிறது அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் கூடுதலாக எடுத்துக்கொண்டு, ஸோ இவ்வளோ பெரிய வாழ்க்கையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார், அதை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நாம் நினைக்கணும். எது இல்லையோ அதை பட்டியலிடுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய பட்டியலிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். எது இல்லையோ அதை பட்டியலிடுங்கள் அப்படின்னு யார் இடத்தாலும் கேட்டோம்னா எல்லாருமே வந்து எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. எது உங்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு பட்டியலிட சொன்னால் யோசிப்பாங்க, சற்று யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேம்ப் மாதிரியான இடங்களில் அதை ஒரு பயிற்சியாக செய்து பார்த்தால் இன்னும், ஏன்னா அது நான் கேட்கும்போது அப்படி தான் யோசித்தேன். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ சொல்லும்போது கடந்து போயிடும். அதே நேரத்தில் நம்ம வந்து எழுத சொல்லும் பொழுது நம்மளிடம் எது இல்லையோ அதை நிறைய பட்டியலிடுவோம். ஏன்னா அதற்காகத்தான் நம்ம இயங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எது இருக்கிறதோ அதை வந்து நம்ம மறந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத, இல்லாத விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கின்ற விஷயங்களை தொலைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இல்லாத விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கின்ற விஷயங்களை தொலைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. இதுவும் ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை தானே. எல்லாருமே அப்படி தானே. ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கிறத அனுபவிக்கிறதே இல்லை. அதை அடைஞ்சிட்டாலும் இப்போது நிறைய இலக்குகளை வந்து நான் அடிக்கடி கேட்பேன், நீங்கள் வென்ற இலக்குகளை நீங்கள் பட்டியலிடுங்கள், டைகர் குழுமத்தில் எனக்கு அனுப்பி வைங்க. நிறைய பேருக்கு மறந்துடுச்சு. எதெல்லாம் அவங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு மறந்துடுச்சு. அதே நேரத்தில் புதிய இலக்கு வந்து நிர்ணயிக்கிறாங்க. புதிய இலக்கு என்ன நிர்ணயிச்சிங்க அப்படின்னு கேட்டாலும் அதுவும் மறந்துடுச்சு. ஸோ எப்படி நம்ம போய்கிட்டு இருக்கோம்? ஏன்னா இப்போ கடந்த நம்ம 1301வது நாள் சொன்னோம். நம்ம இன்றைக்கி 303வது நாள் நினைக்கிறோம். 301வது நாள் சொன்னோம், இலக்கு நிர்ணயிங்க, இந்த 100 நாளில் நீங்கள் அடையலாம், நிச்சயமாக டைகர் குழுமமும் பிரபஞ்ச அறக்கட்டளையும் துணை நிற்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓரிரு சகோதர சகோதரிகள் வந்து முதல் நாள் அனுப்பி வச்சுருந்தாங்க. நேற்று நினைவூட்டினேன், நேற்றும் ஓரிரு சகோதர சகோதரிகள். ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரிந்து அன்னைக்கு வேண்டுதல் வைத்தவர்களே நிறைய நபர்கள். ஆனால் எல்லாரிடத்திலும் இருந்து வந்துச்சான்னா அதிலே ஒரு சகோதரியை கூட குறிப்பிட்டிருந்தாங்க, நினைவில் இருந்தது, அப்புறம் நான் உங்களுக்கு அனுப்பும்போது அனுப்பணுங்கிறது மறந்து போயிடுச்சு அப்படின்னு. நான் என்னைய கேட்டால் நீங்கள் அனுப்புறது மறந்து போயிடுச்சுங்கிறது வரை சொன்னது வரை சந்தோஷம், இலக்கு மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மறத்தல் அப்படிங்கிறது நிறைய, எது இல்லையோ அதைத்தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர, எது கிடைத்ததோ அதை மறந்து விடுகிறோம். முதல்ல கிடைத்ததை பட்டியலிடுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிரபஞ்ச அறக்கட்டளையும் டைகர் குழுமமும் பிரபஞ்சமும் வழங்கியது அப்படிங்கிறதும், நீங்கள் பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கும் இன்னும் ஏனைய மற்ற சேவைகளுக்கும் நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பட்டியலாக வைத்துக்கொள்ளணும். ஏன்னா நாம் என்ன செய்கிறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு அள்ளித்தரும் அப்படிங்கிறத நம்ம பல்வேறு முறை நினைவூட்டி இருக்கிறோம். அதுபோல் நீங்கள் பட்டியலிட்டு அதுக்கு நன்றி சொல்கிற பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இதுவரை எதையெல்லாம் வழங்கி இருக்கிறது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு. கடவுளுக்கு நம்ம ஏன் நன்றி சொல்கிறோம், தாய் தந்தையர்களுக்கு ஏன் நம்ம நன்றி சொல்கிறோம், குருமார்களுக்கு நம்ம ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு நிறைய வழங்கி இருக்கிறாங்க, அதனால் நம்ம நன்றி சொல்கிறோம். அதே நேரத்தில் அதையெல்லாம் நாம் நினைவில் வைத்து நன்றி சொன்னோம்னா இன்னும் நம்ம வந்து மானசீகமாக அதை சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு முறையும் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறேன். இது உங்களுக்கு பழக்கமாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் இதுவரை செய்ததையெல்லாம் தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள். சரி, கடந்து வந்து விட இப்போ தான் புரிந்து கொள்கிறோம், இப்பொழுது தான் தெரிந்து கொள்கிறோம், இனி நான் கற்றதை மறக்க மாட்டேன், பெற்றதை நான் மறக்க மாட்டேன்னு நீங்கள் தாராளமாக இன்றிலிருந்து முனைப்போடு நீங்கள் செயல்படணும். இதை கற்றுக் கொடுப்பது தான் என்னுடைய வேலை. ஸோ அதனால் சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் நான் வேண்டுவது அப்படிங்கிறது, நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்லவைகளை பட்டியல் போடுங்கள், உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்கியவைகளை பட்டியல் போடுங்கள். அதன் பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியவைகளை பட்டியல் போடுங்கள். நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அறக்கட்டளையும் டைகர் குழுமத்தின் வாயிலாக இன்னும் இதுபோல் பல விஷயங்களையும் வழங்கி கொண்டே இருப்போம். அதன் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்கும். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கனவுகளை நீங்கள் அடைவதற்கு முனைப்போடு நீங்களும் செயல்படுவீர்கள். அதற்கு துணையோடு நாங்களும் இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் பகிர்ந்து,
இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தந்த சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அதை வழங்க வேண்டும் என்று கேட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கு நீங்கள் வழங்கியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது ராசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நான் திருக்குறள் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதை நாளைக்கு கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா நேரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதிலேயே இன்னும் விரைவாக தான் நான் முடிச்சிருந்தேன். ஸோ நம்ம அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.